தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள். சிபிஆரின் பைத்தியக்கார உளறல். கண்டனங்களுக்கு பிறகு அந்தர்பல்டி. கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் இந்தியா எப்பொழுதும் ஒரே நாடாக இருந்ததா? தமிழ்நாட்டில் பிரிவினைவாத சக்திகள் செயல்படுகின்றன. RSS தேசபக்தர்களை உருவாக்குகிறதா? கூச்ச நாச்சம் இல்லாமல் அந்த புழுகு புழுகிய சிபிஆர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் போல ஒரு மானகெட்டத்தனமாக எந்த ஒரு விஷயத்தை பேசியது கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் மானங்கெட்டு போய் நாக்பூர் தலைமையகத்துடைய கால்களை இன்னும் வலுவா நக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த இந்துக்களின் நிழலில் சனாதன பார்ப்பனர்கள் ஒளிந்து கொண்டு இந்துக்களினுடைய உரிமைகளை படித்துக் கொண்டு இந்துக்களினுடைய சுயமரியாதையும் கேள்வி கேட்கிற அளவுக்கு வைத்துக் கொண்டு எங்களோட உரிமைக்காக நாங்க கேள்வி கேட்டா நாங்க பிரிவினைவாதிகளா? நாங்க கட்ட வரிப்பணத்தை எங்களுக்கு முறையாக கொடுங்க அப்படின்னு கேட்கறது பிரிவினைவாதமா? தாடி வச்சிருந்தாலே அவன் வந்துட்டு இஸ்லாமியன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லி கொலை செய்கின்ற கொலைபாதகர்களை RSS உருவாக்கி வச்சிருக்குது. பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிக்கிட்டு பெண்களை நிர்வாணமாக ஊர்வலமாக நடத்துகின்ற கேடுகட்ட தேசபக்தர்களை தான் இந்த RSS உருவாக்கி வச்சிருக்கு. இந்த செய்திகள் குறித்து அந்த காணொலியில முழுசாக பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்துல பிரிட்டிஷை சேர்ந்த இந்திய வம்சாவளி எழுத்தாளர் சச்சின் நந்தா அப்படின்றவரு ஹெட்கேவர் எ டெஃபினிட்டிவ் பயோகிராபி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்துட்டு எழுதியிருக்கிறார். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய மகாராஷ்டிரா ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான பைத்தியக்காரத்தனமான உளறல்களை தான் உளறி கொட்டி இருக்கிறாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்த அவருக்கு தமிழ்நாட்டின் மீது எந்த அளவுக்கு வன்மம் இருக்கிறது அப்படின்றது மிக வெளிப்படையாவே கொட்டி இருக்கிறார். சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவில் ஒரு பகுதி கூட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில எல்லா மாநிலங்களிலுமே சங்கிகள் வந்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த மாநிலத்துல இருக்க சங்கிகளோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சங்கிகள் போல ஒரு மானகெட்டத்தனமாக எந்த ஒரு விஷயத்தை பேசியது கிடையாது. கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரால இருக்கிற சங்கிகள் கூட அவருடைய மாநிலத்தையும் அவருடைய தாய்மொழியையும் அவர்களுடைய மாநில உரிமையை என்னைக்கு விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மானங்கெட்ட சங்கிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுடைய உரிமை, கல்வி இது எல்லாத்தையும் காவு கொடுக்கறதோட தமிழர்களுடைய பண்பாட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தை கூட வந்து இழிவுபடுத்துகின்ற மட்ட ரகமான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக அந்த மட்ட ரகமான வேலையை கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத சிபி ராதாகிருஷ்ணன் மானங்கெட்டு போய் நாக்பூர் தலைமையகத்துடைய கால்களை இன்னும் வலுவா நக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த நாக்பூர் RSS சனாதன சித்தாந்தத்திற்கு தமிழ்நாடுதான் என்னைக்கும் வளைஞ்சு கொடுக்காம ஆரம்பத்துல அடி அடின்னு சமட்டி அடியை கொடுத்துட்டு இருக்குது. அப்படிங்குள்ள அவர்களுக்கு வந்துட்டு விசுவாசத்தை இன்னும் வேகமா காட்டணும், அவர்களுடைய கால்களை இன்னும் வேகமா நக்கணும் அப்படின்றத சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு குறித்து தமிழ்நாட்டை இழிவுபடுத்துற விதத்துல வந்துட்டு மகாராஷ்டிரால போய் பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுக்கு கட்டணங்கள் எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழர்கள் உருவாக்கல, ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அடிப்படை அறிவு இல்லாம நான்காம் தர பேச்சாளர்கள் கூட பேசுவதற்கு தயங்குகின்ற விஷயத்த இந்த கேடுகட்ட சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் பதவியில இருந்து கொண்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற நினைப்புல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவு நாணயம் இல்லாத அளவுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்காங்க. இந்த சிபி ராதாகிருஷ்ணன் சேர்ந்திருக்கின்ற பாஜக RSS சித்தாந்தம் கொண்டாடுகின்ற சனாதன சித்தாந்தம், அதாவது பாத்தீங்கன்னா சனாதன சித்தாந்தம் சொல்லுகின்ற ஹிந்து, ஹிந்தி, இந்தியா இந்த மூணு கான்செப்டுமே உருவாக்குனது யாருனாக்கா அது வந்துட்டு ஆங்கிலேயர்கள் அப்படின்றது நாம சொல்லல. காஞ்சி மகா பெரியவான்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன புத்திக்காரன், ஏன் அவரை சின்ன புத்திக்காரன் சொல்றேனாக்கா அந்த அளவுக்கு பெண்கள் கொடுத்து மோசமான மட்டரகமான, அது குறிப்பாக பெண்கள் வேலைக்கு போனா அவர்களுக்கு கேரக்டர் வந்துட்டு மாறுபட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்துட்டு இழிவுபடுத்த, பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாது இப்படின்ற மாதிரி எல்லாம் தெய்வத்தின் குரலாக ஒலித்த அந்த நபரை சின்ன புத்திக்காரன் சொல்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை என்னுடைய பார்வையில. அதன் அடிப்படையில் சொல்ற சின்ன புத்திக்காரனா இருக்கக்கூடிய அந்த காஞ்சி மகா பெரியவாவே வெள்ளக்கார வந்துட்டு நம்மள எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த இந்துன்னு ஒரு இதை கொடுக்கலினாக்கா நாமெல்லாம் சின்ன பின்னமா போயிருப்போம். அதுதான் உண்மையாவே ஒரு விஷயம்.
இன்னைக்கு இந்து மதம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நிர்வாக வசதிக்காக அவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, அதான் வந்துட்டு என்னன்னாக்கா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், இஸ்லாமியர் அல்லாதவர்கள், பௌத்தர்கள் அல்லாதவர்கள், சமணர் அல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க இந்துக்கள் ஒரு வார்த்தையை வந்து போட்டு விட்டாங்க. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு வந்துட்டு இந்துக்களாகிய நாங்க பெரும்பான்மை அப்படின்ற மாதிரி அந்த இந்துக்களின் நிழலில் சனாதன பார்ப்பனர்கள் ஒளிந்து கொண்டு இந்துக்களினுடைய உரிமைகளை பறித்து கொண்டு இந்துக்களினுடைய சுயமரியாதையும் கேள்வி கேட்கிற அளவுக்கு வைத்துக் கொண்டு இந்துக்களின் சாமானிய இந்துக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த சனாதன பார்ப்பனர்கள் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சனாதன பார்ப்பனர்களுக்கு கால்களை நக்குகின்ற வேலையை செய்கின்ற நம்முடைய சத்சூத்திர சங்கிகளாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆகட்டும், இந்த அர்ஜுன் சம்பத் ஆகட்டும், இந்த சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டதும் மிகவும் பிற்படுத்தப்பட்டதும் ஒடுக்கப்பட்ட பலக்கூடிய இந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய இந்த சத்சூத்திர சங்கிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமும் கூச்ச நச்சம் இல்ல இந்த சனாதன பார்ப்பனர்களை கால்களை கழுவி கொண்டிருக்கின்ற வேலைகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் பார்க்க முடியுது. இவர் பேச்சில முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருனாக்கா, தமிழ்நாட்டுல பிரிவினைவாத சக்திகள் வந்துட்டு அதிகமா இருக்குது. அதே போல RSS வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தர்களை வந்துட்டு உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பச்சையான போய் தமிழ்நாட்டுல பிரிவினை சக்திகளுடைய செயல்பாடு எங்க இருந்துட்டு இருக்குது? எங்களுடைய உரிமைக்காக நாங்க கேள்வி கேட்டா நாங்க பிரிவினைவாதிகளா? எங்களுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க, எங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கான பணத்தை வந்து நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றது பிரிவினைவாதமா? எங்க மாணவர்களுடைய கல்வியை காவு வாங்குகின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டு, நெட்டு, இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எங்களுடைய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி இருக்கு, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றது பிரிவினைவாதமா? எங்களுடைய மாநில மக்கள் கட்டுகின்ற வரியை எங்களுக்கு கொடுங்க, நாங்க கட்ட வரி பணத்தை எங்களுக்கு முறையாக கொடுங்க அப்படின்னு கேட்கறது பிரிவினைவாதமா? இததான் பிரிவினை. ஆனா இந்த சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு இல்லைங்களா, RSS தேசபக்தர்களை உருவாக்குதுன்னு. அந்த தேசபக்தர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லி அப்பாவி இந்துக்களையே கொள்கின்ற வேலையை செய்யறாங்க. தாடி வச்சிருந்தாலே அவன் வந்துட்டு இஸ்லாமியன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லி கொலை செய்கின்ற கொலைபாதகர்களை RSS உருவாக்கி வச்சிருக்குது. அதை விட முக்கியம் என்ன, பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிக்கிட்டு பெண்களை நிர்வாணமாக ஊர்வலமாக நடத்துகின்ற கேடுகட்ட தேசபக்தர்களை தான் இந்த RSS உருவாக்கி வச்சிருக்குது. இந்த RSS உருவாக்கிய வானர கூட்டங்களை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கொண்டே பெண்களின் கருவை அறுத்தது. RSS வந்துட்டு இந்த நாட்டையே பிளவுபடுத்தணும் அப்படின்றதா அவர்களுடைய கொள்கையாவே இருக்குது. ஏன்னா RSS உடைய அடிப்படைவாதிகளான பார்ப்பனர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் இந்த மண்ணுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத நபர்கள். இந்த மண்ணுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இந்திய மண்ணுக்கு கொஞ்சமா உண்மையா அடிப்படையா சொன்னாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழர்களாகிய திராவிடர்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த நாட்டை, இந்திய நாட்டை ஒட்டுமொத்தமா உரிமை கொண்டோம்னாக்கா தமிழர்களாகிய திராவிடர்களுக்கும் சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கரை பல இடங்களை சொல்லி இருக்கும் போது சொந்த மண்ணே இல்லாத இந்த உலகத்திலே தங்களுக்கு என்று சொந்தமாக நிலப்பரப்பே இல்லாத கூட்டம் வந்து ரெண்டே கூட்டம் தான். ஒண்ணு வந்துட்டு யூதர்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரிய பார்ப்பனர்கள். இவர்களுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு இடத்துலயுமே சொந்தமான நிலப்பரப்பு கிடையாது. ஒட்டகம் வந்துட்டு கூடாரத்துக்குள் நுழைஞ்ச கிடையாது. இவர்கள் எந்த இடத்துல நுழைகிறாங்களோ அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளை தான் அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க, அல்லது அந்த பூர்வீக கொடிகளை அடிமைப்படுத்தி தங்களுக்கு கீழே வைத்துக் கொள்கிறார்கள். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது குறிப்பாக கைபர் போலான் கணவாய் வழியாக இந்திய தேசத்திற்குள் நுழைந்த இந்த பார்ப்பனர்கள் திராவிடர்களாகிய நம் முன்னோர்களை ஜாதியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. அதற்காகவே மனுவை வைத்துக் கொண்டு வருணாசிரமத்தை வந்துட்டு நியமித்தாங்க. அந்த மனுவின் அடிப்படை வருணாசிரம சித்தாந்தத்தை உருவாக்கி அந்த வருணாசிரமத்தின் மூலியமாக ஜாதி பிரிவினைகளை உண்டாக்கி ஒட்டுமொத்தமா திராவிடர்கள் என்னைக்கு ஒற்றுமையா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர்களை அடிமைப்படுத்தி இந்தியா முழுக்க பரவி இருந்த திராவிடர்களை இந்திய மலைக்கு கீழே தென்னிந்திய பகுதிக்குள் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொண்டு இவர்கள் வந்து வட மாநிலங்களுக்கு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேர்காணல் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப யூடியூப்ல அதுவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவின் வடக்கின் நாகரிகமும் தெற்கின் நாகரிகமும் என்றைக்கும் ஒன்றாக இருந்தது. இரண்டினுடைய கலாச்சாரம், உணவு, பழக்க வழக்கங்கள் இதுல என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்படாமலே இருந்தது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் தான் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைப்பற்றி கொண்டு அது மட்டும் இல்லாம அவங்க எந்த நிலப்பரப்புல எந்த இனம்
அதிகமா வருது. அந்த இனத்தின் வழியாக ஊடுருவி அவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியையும் இழிவுபடுத்தி கொண்டு இவர்களுடைய தந்தை மொழியான சமஸ்கிருதத்தை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அதை தேவபாசன்னு சொல்லி கட்டுக்கதைகளை ஏற்படுத்தி தான் இது பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னாக்கா, தமிழ்நாடு அப்படின்றத ஆங்கிலேயர்கள் உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் கூச்சம் இல்லாம சொல்லுகிறீர்களே. சங்க இலக்கியங்கள்ல இருந்துட்டு பரிபாடல், சங்க இலக்கியமான பரிபாடல் இருந்துட்டு சிலப்பதிகாரம் முழுக்கமே தமிழ்நாடு அப்படின்றது இருந்திருக்கு. தமிழ்நாடு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு நாடகம் இருக்குது. அது மௌரியர்கள் ஆண்டாலும் சரி, அந்த கூட்டத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அசோகா, அந்த அசோகாவுடைய காலகட்டத்தில் இருந்த மௌரிய பேரரசா இருந்தாலும் சரி, முகலாய பேரரசா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்குமே அவருடைய ஆட்சி வந்துட்டு இந்தியா முழுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை ஆட்சி. அப்படி அது முகலாயர்கள் ஆட்சி, மௌரியர்கள் ஆட்சி, அப்புறமேட்டு வந்து பார்த்தா சத்ரபதியோட சிவாஜி ஆட்சி, இந்த மாதிரி இருந்துட்டு பரவ ஆரம்பித்தாலுமே தமிழ்நாடு இந்த ஆட்சிகளுக்கு என்னைக்குமே கட்டுப்படாம தமிழ்நாடு தனி நாடாக என்னைக்குமே இருந்திருக்குது. தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு தனித்துவ நாடாக சேர சோழ பாண்டிய கொங்கு மண்டலமாக பிரிக்கப்பட்டு அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு மிக தெளிவாகவே தனித்துவமாக தமிழ்நாடு என்னைக்குமே இருந்திருக்குது. சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு இப்ப சொல்றாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டு ஆங்கிலேயர்களை உருவாக்கினாங்க அப்படின்னாக்கா, இமிழ் கடல் வேலிய தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதியின் நியாயம் ஏற்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லப்போம், சிலப்பதிகாரம் ஒருவேளை ஆங்கிலேயர்கள் தான் எழுதுறாங்கன்னு சொல்ல போறாரோ. தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டகமெல்லாம் நின்று நிலையில் புகழ் பூத்தது அல்லது குன்றுதல் உண்டோ மதுரை கொடித்தோரான் குன்றம் உண்டாகும் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் சிபி ராதாகிருஷ்ணன் படிச்சிருக்காரா என்ன அப்படின்ற கேள்விதான் இருக்குது. இதுல வந்துட்டு சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு வாண்டடா சிக்கின விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டுல 2 பங்கு வந்துட்டு சமணர்கள் இருந்தாங்க அப்படின்றதையும், இந்த சமணர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிற்காலத்துல வந்துட்டு குறைந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமணர்கள் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்போதும் சனாதன இந்துத்துவவாதிகளுக்கு மிகப்பெரிய வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வஞ்சகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம். இந்த சமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய பார்ப்பனத்தை மிக வெளிப்படையாகவே எதிர்த்த ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சமண இலக்கிய நூல்கள், அதாவது சமண நீதி நூல்கள் உருவான காலத்தை வந்துட்டு இந்த பார்ப்பனர்களுடைய வாரிசுகள் என்ன பண்ணாங்கன்னாக்கா அதை வந்துட்டு கலப்பரர் காலம் சொல்லிட்டு அது தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிலைநிறுத்தினாங்க. இந்த கலப்பரர்களுக்கு காலத்துலதான் ஏழாதி, நான்மணிக்கடிகை போன்ற பலவிதமான நீதி நூல்கள் எல்லாமே உருவான காலமே இந்த கலப்பரர்கள் காலம் தான். ஆனா இந்த கலப்பரர்கள் காலமான இந்த சமணர்கள் காலத்தை தான் இந்த சனாதன சங்கிகளுடைய வாரிசுகள் அது வந்துட்டு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல எழுதி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சமணர்கள் பத்தி அவர் பேசும்போது 2 பங்கு இருந்த சமணர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40,000 அளவுக்கு சுருங்கி இருக்கான்னு சொல்லிட்டு வாண்டடா தலையை கொடுத்து சிக்கி இருக்காரு நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன். இதுல வெளிப்படையா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் அதிவேகமாக பரவி கிடந்த சமணர்கள், குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆனைமலை போன்ற பகுதிகளில் அதிகமாக பரவி இருந்த சமணர்களை கழுவேற்றம் செய்த பார்ப்பன சிறுவன் யாரு? ஞான சம்பந்தன். இந்த ஞான சம்பந்தன் தான் பாத்தீங்கன்னாக்கா சமண மதத்துல தழுவி இருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனை திரும்ப சைவ மதத்துக்கு வந்து மாத்துறாரு. அப்படி சைவ மதத்துக்கு மாத்தின உடனே அந்த மன்னனை சைவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் மக்கள் ஏன் சமணத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சமணத்தில் இருந்தவர்களை எல்லாம் சைவத்துக்கு மாற சொல்லி கர்வாப்சி பண்ணவர் தான் இந்த திருஞான சம்பந்தர் அப்படின்ற ஞான சம்பந்தன். இந்த ஞான சம்பந்தன் வந்து என்ன பண்றாரு, அப்படி மதம் மாறுவதற்கு அந்த காலத்தை சமண மதத்தை விட்டு சைவ மதத்துக்கு மாற விரும்பாத சமணர்கள் கிட்டத்தட்ட 8,000 பேர்த்த கழிவேல் ஏற்றி கொன்று குவித்தாரு அப்படின்றது வரலாற்றில் இன்னமும் இருக்கு. இன்னமும் மதுரை பக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா கழிவேற்றுவதற்கான சமய சடங்குகளே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வெளிப்படையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம சமணர்கள் மேல வந்துட்டு ஞான சம்பந்தர் போன்ற அந்த காலத்துல இருந்த பார்ப்பன சைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வஞ்சகமாகவும் வன்மமாகவே இருந்தாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுங்க. ஏங்க இன்னொரு விஷயம் கூட சொல்றோம், தமிழர்கள் ஆகிய நாம வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அறிவை போற்றுவோம், அறிவு நூல்களை வந்து போற்றக்கூடியவர்கள். ஆனா இந்த பார்ப்பனர்கள் சனாதனிகள் ஆரியர்கள் என்ன பண்ணுவாங்க, அறிவை போற்ற மாட்டாங்க. புத்தகங்களை வந்துட்டு தீயில் இட்டும் நீரில் விட்டு அழிக்க சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது மூலியமா நம்முடைய வரலாறு நம்முடைய முன்னோர்களாலே அழிக்கப்பட்டது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. ஆனா இந்த மாதிரியான கேடுகட்ட வேலை செய்யக்கூடிய இந்த RSS கும்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமும் கூச்சனாச்சா தமிழர்கள் மீது வந்துட்டு வன்மத்தை கக்குவதும், தமிழ்நாட்டுல வந்து பிரிவினைவாதிகள் இருக்காங்க, இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரம் அல்ல. உங்களுக்கு ஆதாரம் இருந்தாக்கா ஒன்றிய அரசுடைய ஆட்சி உங்ககிட்ட தானுங்க. தமிழ்நாட்டுல பிரிவினைவாத சக்திகள் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீ வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே.
இதுல எல்லாத்தையும் விட இவர் இப்படி பேசுனதுக்கு அப்புறமேட்டு செய்திகள் வந்து வெளியாகி பரபரப்பை கிளப்பின உடனே வழக்கம் போல வந்துட்டு செய்திகள் திரிக்கப்பட்டது தவறான செய்தி அப்படின்னு சொல்லி இவர் பேசின பேச்சை வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே வந்திருக்குது. அப்படி இருக்கும் போதும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இந்த செய்தி வந்து தவறாக திரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மீது வந்துட்டு பழிய திறப்புறாரு. நீங்க தான் ஆளுநர் பதவியில இருக்கீங்களா, செய்திகள் தவறாக திரிக்கப்பட்டது எல்லா நியூஸ் சேனலும் அதே மாதிரி போடுவாங்க. செய்திகள் தவறாக திரிப்பதற்கு எல்லாரும் நியூஸ்லயும் நீங்க என்ன சொல்லிருக்கீங்களோ அதை தெளிவா போட்டிருக்காங்க. அப்படி வந்துட்டு நீங்க சொன்னது பொய்யே தவறா செய்தி செஞ்சிருக்காங்கனாக்கா நீங்க சம்பந்தப்பட்ட சேனல்களுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறது, வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்வைத்துக் கொள்கிறோம். என்னதான் இந்த தமிழ்நாட்டு சங்கில் மானம் கெட்டு போய் நாக்பூர் கால்களை இவர்கள் நக்கி கொண்டு இருந்தாலுமே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூத்திர பட்டம் அப்படின்றது என்னைக்குமே நீங்காது அப்படின்றத இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்ளும் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.